நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? தமிழ் சினிமாவுல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? நம்மளும் திரை விமர்சனத்துல இந்த ஆண்டு முழுக்க நிறைய திரைப்படங்களை பற்றிய விமர்சனங்கள்லாம் கொடுத்தோம். அந்த விமர்சனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சில படங்கள் மீது காதலையும், சில படங்கள் மீது இருந்த காதலை மட்டுப்படுத்தியதாக கூட இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டினுடைய அநேகமாக இந்த திரை விமர்சனம் தான் நிறைவு திரை விமர்சனமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. வாய்ப்பிருந்தால் நாளையும் நாளை மறுநாள் கூட இன்னொரு விமர்சனம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா, இதான் நிறைவான விமர்சனமாக நீங்க எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்த பத்தி விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு 2ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய தி பேட் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அது எப்படி நீங்க படம் பார்க்காமயே நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டா, பத்திரிக்கையாளர் திரையிடலுக்காக படத்தை வந்து திரையிட்டுட்டாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு வந்த சுட சுட இந்த நேரத்துல, இந்த ராத்திரியில நான் பதிவு செய்றேன். ஸோ இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாமா? ஸ்ரீநிதி புரொடக்ஷன்ஸ்க்காக விஜயகுமார் தயாரிப்பில் நீண்ட நாட்களாக எடுத்துக்கொண்டிருந்த இந்த படத்தை ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆகச்சிறந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆக காத்திருப்பதில் ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னே சொல்லணும். என்னன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படமும், இன்னொரு பக்கம் பராசக்தி அப்படிங்கிற இன்னொரு படமும். ஸோ ரெண்டுமே ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள். ஸோ இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துடுறோம், களமிறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்க காத்திருக்கிறாங்க. ஸோ தி பெட் படக்குழுவினர். ஸோ படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, நீலகிரி மாவட்டத்தினுடைய பின்னணியில், அதுவும் குறிப்பாக ஊட்டியில் ஒரு காட்டேஜில் ஒரு பெட் இருக்குது. ஸோ ஒரு பெட்டு கதை சொல்லுது. நல்லா இருக்குல்ல? ஒரு கட்டில் கதை சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த படத்தினுடைய கதை கட்டிலுடைய பார்வையில் ஆரம்பிக்குது. இளைஞர்கள் வழக்கம் போல் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனாங்கன்னா அந்த குளிர் பிரதேசத்தை என்ன செய்வாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்துலையும் தொடக்கமாக வைக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய அந்த விளையாட்டுத்தனமான விளையாட்டுகளுக்கு மத்தியில் ஒரு கொலை நடந்துடுது. ஸோ அந்த கொலையில் ஒரு இளம்பெண் இறக்கப்படுறா. ஸோ அந்த பெண்ணை கொலை செய்தது யார் அப்படிங்கிறது தான் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 3 பேருக்குமே தொடர்பு இருக்குமா, இந்த இளைஞர்கள் தான் அதுக்கு காரணமா அப்படின்னு போகும்போது அது வேறு தளத்தை நோக்கி போகுது. ஸோ இது என்ன நடந்தது, எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது, கொலை செய்யப்பட்ட பெண் யார், இதெல்லாம் கேள்வி. இதெல்லாம் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு கட்டிலின் பார்வையில் இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசில் நம்ம வந்து கட்டுரையெல்லாம் எழுதியிருப்போம் இல்லையா? தென்னை மர வரலாறு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தென்னை மரம் தன் வரலாறு கூறுதல் அப்படின்னா தென்னை மரமே பேசுகிற மாதிரி, அதே மாதிரி தான் ஒரு கட்டில் கதை சொல்கிறது இந்த படத்தில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டு மூவி. ரொம்ப சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் ரொம்ப அழகாகவே என்டர்டைன்டாகவே கொண்டு வந்திருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த படக்குழுவினர். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுல நிச்சயமாக இந்த படக்குழுவினருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கவே செய்யும் இல்லையா? கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் கட்டில் சம்மந்தப்பட்ட படம் தான். ஒரு கட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு அந்த கதை. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்ன, ஒரு கட்டில் கதை சொல்கிறது. இந்த தி பெட் அப்படிங்கிற அந்த கட்டில், ஒரு காட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கட்டில் கதை சொன்னால் எப்படி இருக்கும்ன்றத ஒரு கிரைம் சப்ஜெக்டை அழகாக எடுத்து ரொம்ப ரொம்ப நிதானமான தெளிவான திரைக்கதையுடன் ரொம்ப அழகான கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு கூடிய அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசத்தில் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த குழுவினர். ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை பற்றி பேசலாமா? இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு கோகுல் பண்ணியிருக்கார். நீலகிரி மாவட்டத்தினுடைய எல்லா அழகான இடங்களை, ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசங்களை, மலைப்பகுதி, அப்புறம் வந்து தேயிலை தோட்டங்கள், இதையெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார் ஒளிப்பதிவாளர். படத்தினுடைய அந்த குற்றம் நிகழ்ந்த பிறகு அதை காட்டக்கூடிய அந்த துணி இருக்குல்ல, அந்த இரவு நேர காட்சி, பகல் நேரம், அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக சேசிங் சீன்ஸ், இது எல்லாமே வந்து கோகுலுடைய கேமரா மிக சரியாகவே வேலை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகாக மெனக்கெட்டு இருக்கார் மனிதர். தி பெட் திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஜேபி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். படத்துக்கு ஒரு த்ரில்லர் பேஸ்டில் இந்த படம் இருக்கிறதுனால காட்சிகளுடைய மெனக்கெடல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சில காட்சிகள் நீளமாக இருக்கும், சில காட்சிகள் வந்து குறுகிய அளவுக்கு எடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எடிட்டிங் டேபிளில் வரும்பொழுது சில மாற்றங்கள் நிகழ்த்துகிற பொழுது அங்கே நடக்கக்கூடிய அந்த மேஜிக்கே வேறு தான். அந்த மேஜிக்கால் படம் ஓடியது கூட நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு
ஜேபியுடைய படத்தொகுப்பு இந்த படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தொய்வான திரைக்கதையா அல்லது தெளிவான திரைக்கதையா அப்படிங்கிறத எடிட்டிங் டேபிள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்து ஜேபியினுடைய வேலை நியாயப்படுத்தி இருக்கிறது, படத்தை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னே சொல்லிக்கலாம். சரி, இந்த படத்தினுடைய இசையை பார்க்கலாமா? இசை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தனித்து நிற்கிறார். பாடல்களில் பார்த்தீங்கன்னா யுகபாரதியினுடைய பாடல் வழியாக தன்னை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்து செல்கிறார். ஏற்கனவே சில படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பாடலை தந்திருக்கக்கூடிய தாஜ்நூர் வரவேற்கக்கூடியவராக இருக்கார். தாஜ்நூருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் தாஜ்நூர். ரைட். ஸோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி பேசணும் அப்படின்னா, வெத்து வீட்டு அப்படின்னு ஒரு படம், பரிவர்த்தனை அப்படின்னு படம், இந்த படங்கள்லாம் இயக்குனர் தான் எஸ் மணிபாரதி. மணிபாரதியினுடைய டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய திரைப்படம். ஸோ ஒரு கிரைம் சப்ஜெக்ட், ஒரு குற்றம் பின்னணியை அழகாக ஒரு நீலகிரி ஊட்டி பகுதியில் வச்சு அதை வந்து ரொம்ப அழகான திரைக்கதையுடன் தெளிவாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், இதுதான் என்னுடைய கதை, இதுதான் என்னுடைய சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறத தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால குழப்பம் இல்லாத இயக்குனராக தெரிகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குழப்பமான விஷயத்தை எடுத்து குழப்பி, அதையும் குழப்பி, மற்றவங்களையும் குழப்பி, தானும் குழம்பி ஒட்டுமொத்தமாக போகிறத விட படத்தை தெளிவாக்கி இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு மணிபாரதிக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். தி பெட், கட்டில் தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற மாதிரி கட்டில் கவனித்த ஒரு விஷயத்தை ஒரு இயக்குனர் பார்வையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசவே இல்லை இது வரைக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடிச்சிருக்கார். ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தை நம்ம இந்த திரைப்படத்தில் பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்கார். ஏற்கனவே கொஞ்சம் சில நாட்கள் எடுத்துக்கொண்டிருந்த படம், நீண்ட நாட்களாக காத்திருந்த திரைப்படம், அதனால் ரொம்ப இளமையாக தெரிகிறார் ஸ்ரீகாந்த். எப்படி ஆப்பிள் பண்ணி நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கூட்டத்தில் நம்ம அவரை பார்த்து ரசித்த அந்த கண்கள் தொடர்ச்சியாக சில படங்களில் இல்லாமல் போனதுக்கப்புறம் அந்த பழைய அந்த யூத்ஃபுல்லான அவருடைய அப்பியரன்ஸ் வந்து இந்த படத்துக்கு துணை செய்யுது. ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்ரீகாந்த். சிருஷ்டி டாங்கே இந்த படத்தினுடைய கதாநாயகி. சிருஷ்டி டாங்கேக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி சரியாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஏற்கனவே கட்டில் திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பு ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய கொஞ்சம் லைட்டான கிளாமர், கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கான கதைக்குள்ளே அவங்க நடிச்சிருக்கக்கூடிய துணி பாராட்டக்கூடியதாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஸ்ரீகாந்தும் சிருஷ்டி டாங்கேவும் சரியாக அமைஞ்சிட்டது தான். இவங்களுடைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதில் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடியவராக இருக்க வந்து நம்மளுடைய பிளாக் பாண்டியை சொல்லியே ஆகணும். பிளாக் பாண்டியினுடைய நடிப்பு இந்த படத்தில் கொஞ்சம் நகைச்சுவையோடு சேர்ந்து, அதாவது இவங்க வந்து ஒரு காட்டேஜ்க்குள்ளே நுழையும் பொழுது ஸ்ரீகாந்தோட அவர் பேசுகிற விஷயம், அப்புறமா வந்து காரில் பயணிக்கும் போது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்ணை வந்து டக்குன்னு கை வைக்கிறது, அந்த சின்ன வயசுக்கே உரிய அந்த துரு இருக்கும் இல்லையா, அந்த துரு அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அழகாக படத்தில் இயல்பாக நடித்திருக்கக்கூடிய போக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார், காட்டியிருக்கிறார் பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்லிக்கணும். ஜான் விஜய் இந்த படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக வர்றாரு. ஸோ அவர் தான் வந்து காவல்துறை உயர் அதிகாரி. ஸோ அவர் வந்து கண்டுபிடிக்கிறார், அதாவது ஒரு குற்றத்தை, அது கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார் அப்படிங்கிறத அவர் வந்து தேடி விசாரணை பண்ணுறதில் அவர் சேஸ் பண்ணுற அந்த காட்சிகளெல்லாம் மனசு அப்படியே கட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கார். ஜான் விஜய் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக மட்டுமல்ல, படத்தில் நமக்கே வந்து ஒரு கொஞ்சம் தொய்வு ஏற்படும் போல் அவரை பார்க்கும்போது ஒரு வேகமாக வந்துடுது. அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய போக்கை பார்க்க முடியுது. அதே போல் தேவி பிரியா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பெண் போலீஸ் அதிகாரியாக வராங்க. ஸோ அவங்களுடைய அந்த உடை ரொம்ப நிமிர்ந்த நடை அப்படின்னு சொல்லுவாங்களே, சில பேருக்கு மட்டும்தான் அந்த காக்கி சட்டையெல்லாம் வந்து பொருத்தமாக இருக்கும். அதில் தேவி பிரியா ஒருத்தர் அப்படிங்கிறது இந்த விமர்சனம் மூலமாக நம்ம சொல்லிக்க முடியும். ரைட். சரி, இத்தனை விஷயங்கள் இருக்கே, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் இந்த விமர்சனத்தை நீங்கள் பார்த்துட்டு காத்திருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக ஜனவரி 2ஆம் தேதி தியேட்டரில் போய் பாருங்கள். அனைவருக்கும் இந்த திரை விமர்சனம் வழியாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, சங்கீதமாக இருங்க. இந்த திரை விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல பிரியப்படுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கும் பாசத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா. See you. Bye bye.